பிக் பாஸ்ல 93ல என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா, மார்னிங்கே பார்த்தோன்னா வந்து காசு பண்ணணுன்ற மாரி சாங்க போட்டு வைப் பண்ணி விட்டாரு நம்ம பிக் பாஸு. ஸோ அப்புறம் வந்து பார்த்தா அஸ் யூசுவல் பார்த்தா ஹவுஸ் மெம்பர்ஸ் செம்மையா வைப் பண்ணிட்டு டே ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணுவாங்க பார்த்தா, நம்ம வியன்னா வந்து பார்த்தா சாண்ட்ரா மேல ஒரு கோல்டு வார் வன்மம் போல. ஸோ அது மாரி கக்கிட்டு இருந்தாங்க திவ்யா கிட்ட. கிறிஸ்டோபர்ன்ற மாரிலாம் கலாய்ச்சு விட்டுருந்தாங்க. இது கொஞ்சம் ஓவர் தான் நெனைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா திவாகர் என்ட்ரி. ஸோ எல்லாரும் பார்த்தா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வந்து வெளிய இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்தோன்னா வந்து உள்ள வந்து சொல்லிட்டுருக்காரு. பிக் பாஸ் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி விட்டாரு. அப்படியே வெளிய போயிடுங்கன்ற மாரி. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டாஸ்க் ஆரம்பிச்சுட்டாங்க. மணி பாக்ஸ் 2.0 டாஸ்க் 2 வந்து பார்த்தீங்கன்னா, விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா 0, சபரி 0, வினோத் 10,000 எடுத்தாரு. அரோரா 0, சாண்ட்ரா 0, திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா 10,000 எடுத்தாங்க. ஸோ எக்ஸ்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தா வந்து 1.75 லேக்ஸ். இப்போ டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சு பார்த்தா 20,000. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரவீன் என்ட்ரி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் டக்குன்னு வந்து பார்த்தா எல்லாரும் வன்மத்த கக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ நம்ம வினோத்தும் பார்த்தா செம்ம டென்ஷன் ஆயிட்டாரு. அப்புறம் வந்து பார்த்தா ஒரு டாஸ்க் 3 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த டாஸ்க் 3 வந்து பார்த்தோன்னா, எவ்வளோ அமௌண்ட் ஜெயிச்சாங்கன்னு பார்த்தோன்னா வந்து 1.40 லேக்ஸு. மொத்தம் டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்தா 3.35 லேக்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ யாரு மணி பாக்ஸ் எடுக்க போறாங்கன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்ப என்ன பிரச்சனை அப்டின்னா, வெளிய வந்து உள்ள வந்தவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா, வன்மத்த கக்குறாங்களே தவிர, இந்த டே நம்ம எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்ப ஜாலியா ஃபன் பண்ணிட்டு போலான்னு வரல. எல்லாம் வன்மத்த மட்டுமே கக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இன்னும் நெறைய சம்பவம் நடக்க காத்திருக்கு. நாளைக்கு வந்து பார்த்தா அப்சராலாம் வராங்க. ஸோ ஒரு வேற லெவல் சம்பவம் காத்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ அடுத்த டேல பார்க்கலாம்.